நம்ம ஐஐடி ஜேஇ 2025ல லிமிட் டாபிக்ல கேட்ட கொஸ்டின் எடுத்துக்கின்னு அதை ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். கொஸ்டினை பார்த்துங்க. இதை ஃபஸ்ட்டு ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க லிமிட்டில். அப்போ ரெண்டுத்துமே ஈஸியாக செய்யலாம். முதல்ல பாருங்களா, இதை மட்டும் முதல்ல கன்சிடர் பண்ணுங்க. பார்க்கும்போது லிமிட் எக்ஸ்டென்ஷன் இன்ஃபினிட்டினா ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது. இங்கே எக்ஸுக்கு எது பவர் பெருசாக இருக்குது பாருங்கள், டினாமினேட்டர் எக்ஸுக்கு எது பவர் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் எக்ஸ் பவர் 7 பெருசாக இருக்குது, டினாமினேட்டர் எக்ஸ் பவர் 7 பெருசாக இருக்குது எக்ஸ் பவரில். அப்போ இதுதான் ஆன்சராக நம்ம எடுத்துக்கணும். இனிமேல் லாபம் வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு லிமிட் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, 2 ஃபங்க்ஷனு. அது ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிறேன், செகண்ட் ஒன்று எடுத்துக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று எப்படி ஈஸியாக ஆன்சர் பண்ண போகிறேன், லிமிட் எக்ஸ்டென்ஷன் இன்ஃபினிட்டி பார்த்தோம்னா எக்ஸ் பவர் எது பெருசாக இருக்கோ அதான் ஆன்சரு. அப்போ இங்கே எக்ஸ் பவர் 7 இங்கே எக்ஸ் பவர் 7 எக்ஸையோ நம்ம கான்ஸ்டன்டே எடுத்துக்கூடாது. அப்போ 2/3 போட்டேன். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் வருது இல்லைங்க, இன்னொரு ஃபங்க்ஷன் அதை எடுத்துங்க. லிமிட்டு எக்ஸ்டென்ஷன் இன்ஃபினிட்டி. நியூமரேட்டர் பாருங்க 3x - 1 x/2. டினாமினேட்டர் பாருங்க 3x + 2. ஆனால் ரூட்டுக்கு வேல்யூ என்ன தெரியும், ரூட்டுக்கு வேல்யூ 1/2. 1/2 x x/2. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க, 2/3 லிமிட்டு எக்ஸ்டென்ஷன் இன்ஃபினிட்டி. ரெண்டுத்துக்குமே பவர் x/2 காமனாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா 3x - 1 டிவைடட் பை 3x + 2 x/3/2. இப்போ எக்ஸ்டென்ஷன் இன்ஃபினிட்டி லிமிட்டு. அப்போ இங்கே அப்ளை பண்ணோம்னா இதுக்கு நம்ம என்ன கிடைக்குன்னா 1/∞ ஃபார்ம் கிடைக்கும். 1/∞ ஃபார்ம் கிடைச்சேன்னா நம்ம எப்பயுமே ப்ராக்கெட்டில் வர ஃபங்க்ஷனை f(x)னும் பவரில் வர ஃபங்க்ஷனை g(x)னு எடுத்துக்கிட்டு, இது ஒர்க்கிங் ஐடியா உங்களுக்கு இருக்குது, அது உங்களுக்கு தெரியும், திரும்பியும் சொல்கிறேன். இது ஒர்க்கிங் ஐடியா என்னன்னா, லிமிட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா e பவர் லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி f(x) இங்கே போடணும், f(x - 1) இன்ட்டு g(x). இதான் ஒர்க்கிங் ஐடியா. இந்த ஐடியாவை தான் நம்ம ஆன்சராக ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இந்த ஐடியாவில் பாருங்க, e பவர் லிமிட் எக்ஸ்டென்ஷன் இன்ஃபினிட்டி f(x)னா பிராக்கெட் உள்ள வருது, -1 பண்ணிட்டு g(x)னா பவர்ல வராது. இதை ஒர்க் அவுட் பண்ண போறோம். வாங்க, 2/3 e பவர் லிமிட் எக்ஸ்டென்ஷன் இன்ஃபினிட்டி f(x - 1). f(x)னா பாருங்க 3x - 1 டிவைடட் பை 3x + 2 -1 f(x - 1) இன்டு g(x). பவர்ல வர g(x) x/2. ஸோ அடுத்த ஸ்டெப்ல நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்க, 2/3 லிமிட் எழுதணும். e பவர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி f(x - 1). இதை சிம்பிளிஃபை பண்ணணும். எல்சிஎம் ஐடியா தெரியும். டினாமினேட்டர் எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே எடுத்துக்குவோம் 3x + 2. இப்போ 3x - 1 அப்படியே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 3x - 1 × 3x -3x 2 × -1 -2 இன்ட்டு x/2. அதுக்கப்புறம் 2/3 e பவர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. சிம்பிளிஃபை பண்ணணும். 3x ப்ளஸில் ஒன்று இருக்குது, நெகட்டிவ்ல ஒன்று இருக்குது, ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இங்கே -3 இருக்குது, x இருக்குது. அப்போ -1 × -2 -3 -3x டிவைடட் பை 3x + 2 × 2. அப்போ 6x 2 2s are 4 2 4. இது 2ஆல 3x + 2 பெருக்குனா இது கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், 2/3 e பவர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஏற்கனவே உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன், இது மாதிரி லிமிட் கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ix பவர் இங்கே ix பவர், இங்கே x பவர் 1, இங்கே x இங்கே x. அப்போ x உடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும் ஆன்சரை எடுத்துக்கணும். x உடைய கோஎஃபிஷியன்ட் ஆன்சரை எடுத்துன்னு பார்த்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -3/6. அப்போ e பவர் இது மாதிரி பார்த்து ஆன்சர் என்ன கிடைக்கும், e பவர் இங்கே மைனஸ், இது ஆன்சர் எடுத்துனா போதும். இங்கே ஒர்க் அவுட் பண்ணதால லிமிட் எக்ஸ்டென்ஷன் இன்ஃபினிட்டி -3x டிவைடட் பை 6x + 4ல x ஒன்றே ஒன்றா இருக்குது, இங்கே 3 வருது, இங்கே 6 வருது. அப்போ -3/6. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். 2/3 e பவர் இதை கேன்சல் பண்ண, சிம்பிளிஃபை பண்ணால் -1/2. இதை எப்படி எழுதலாம், 2/3 e பவர் -1/2னா இதை வந்து 1/e பவர் 1/2 எழுதலாம். அதுக்கப்புறம் 1/√(e) எழுதலாம். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ e பவர் -1/2னா
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்னு எழுதலாம். ஸோ எவ்வளோ அப்போ 2/3 இன்ட்டு ரூட் இன்னு எழுத வேண்டியதான். எவ்வளோ சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம் பாருங்கள். இது மாதிரி ஈஸியாக ஐஐடி ஜெயியை ட்ரை பண்ணால் ஈஸியாக நம்ம அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம்.